மார்கழி டே 25 கோலம் பார்க்கலாமா? இன்றைக்கி ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த ஷார்ட்ஸ் எண்டில் சொல்கிறேன். கோலம் வந்து இன்றைக்கி புள்ளி வச்சு ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். 3 மயில் வரும். அந்த பூவுக்கு மேலே மயில் வர மாதிரி ரொம்ப அழகாக வந்தது. கலர் காம்பினேஷனும் நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். புள்ளி வச்சு போட்டதுனால 3 மயிலும் ஒரே ஷேப்லேயே வந்தது. இப்போ புள்ளி வைக்காமல் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒன்று பெருசு சின்னது அப்படின்னு கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் புள்ளி வச்சு கோலம் போடுறது. நான் நினச்சேன் ஒரு மயிலுக்கும் ஒரு கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, ஒரே கலராக இருந்துச்சுன்னா தான் அழகாக இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரியே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மயில் நடுவுலையும் ஒரு சில டிசைன்ஸ்லாம் நான் போட்டேன். கடைசியாக ரொம்ப அழகாக வந்திருந்தது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெய்லியுமே வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்கோலி ரைஸ். அதுக்கு வந்து பட்டை, அப்புறமா பேலீஃப், இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பொடி புதினா, ஒரு கைப்பொடி கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனைக்கே வந்து பசங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. அதை நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்கோலி ரைஸ் வந்து நான் டேரெக்டாக குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் அரைச்ச விழுதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் ட்ரையாக சேர்த்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு தக்காளி பழம் நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இதை வதக்கும் போதே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ப்ரோக்கோலி, ஒரே ஒரு ப்ரோக்கோலி வந்து சின்னதாக இருந்தது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் கீரை கூட, முளைக்கீரை, ஸோ எந்த கீரை வகைகளாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பார்க்கலாம். ஈவன் இந்த பாலக்கீரை இருக்குல்ல, அது கூட இந்த புதினா கொத்தமல்லியோட அப்படியே சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா தெரியாது. பசங்க வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க அந்த வாசனைக்கே. இப்போது நான் வந்து 1 டம்ளர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். கரெக்டாக நல்லா உதிரியாக வந்திருந்தது. நான் இன்றைக்கி வந்து பிரியாணி ரைஸில் தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். மறந்த மாதிரி சாப்பாட்டு ரைஸே போட்டுட்டேன். சரி, அதுலேயே பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து இதுக்கு சைடு டிஷ் அப்பளம் தான். நேற்று அப்பளம் வச்சேன் இல்லையா, அதே அப்பளம் இன்றைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் அதே வச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ எதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள்.